பொதுவாக சப்பாத்தின்னு சொன்னாலே அதுக்கு சைட் டிஷ் என்ன பண்ணுறதுன்னு பெரிய யோசனையாக இருக்குங்க. பன்னீர் பட்டர் மசாலா இது போல் ஹெவியாக இல்லாமல் நம்ம சிம்பிளாக டேஸ்டியாக தக்காளி குருமா, சப்பாத்திக்கு ஆப்டான தக்காளி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்மளோட ஸ்டைலில். வெல்கம் டு ஆர் சேனல் குக் வித் சுஜி. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாங்க. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமாக இருந்தது அப்படின்னா ஒரு 2 எடுத்தால் போதுங்க. இது பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸுக்கும் சின்ன சைஸாக இருக்கிறதுனால நான் இங்கே 3 எடுத்திருக்கேன். இதை நம்ம உப்புமாக்கெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அது போல் ரஃபாக நீல வாக்கில் கட் பண்ணால் போதும். ரொம்ப சன்னமாக கட் பண்ணணும்ல அவசியம் கிடையாது. இப்போ நம்ம வெங்காயத்தை கட் பண்ணியாச்சுங்க. அடுத்ததான் நான் இங்கே ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா காரமாக இருக்கிறதுனால நான் 2 மட்டும் எடுத்திருக்கேன். நம்ம அரைக்கவும் மிளகாய் சேர்ப்போம், அதனால நான் இங்கே 2 மட்டும் எடுத்திருக்கேங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றாற் போல் நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு ஈர்க்கு கருவேப்பிலை, அதையும் 2ஆக கிள்ளி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கடைசியாக தூரக்காக எடுத்து வச்சுருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா தண்டோடு தான் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நான் ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேங்க. எதுக்காகன்னா தக்காளியை அரைக்கிறதுக்காக. நல்ல பழுத்த தக்காளியாக பெரிய சைஸ் தக்காளியாக 2 எடுத்துக்கோங்க. அதை இந்த மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அதாவது விப்பிங் மோடில் போட்டு தான் அரைக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சம் பருன்னு தான் அரைக்கணும். ரொம்ப வலுவலுன்னு அரைக்க வேணாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம அரைச்சா போதுமானது. நான் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க கிடையாது. அடுத்ததாக அதே ஜாரில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதையும் சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேங்க. இதுக்கு அது தேங்காய் பார்த்தீங்கன்னா அதிகமாக தேவைப்படாது. கொஞ்சம் அரை சில்லு அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட செய்திடலாம், நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதோட சேர்த்திடலாம். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு, 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 3 லவங்கம், அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கூடவே கொஞ்சமாக பொட்டுக்கடலையுங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா தண்ணி தெளித்து மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல மையாக அரைச்சி எடுத்தாச்சு. இங்கே நம்ம ஒரு வாணலி வச்சுருக்கோங்க. வாணலி நல்லா சூடானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்திடலாம். கூடவே கொஞ்சம் கடலை பருப்பு சேர்த்தா கூட நல்லாயிருக்கும், ஆனால் நான் கடலை பருப்பு சேர்க்கலை. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை இதோட சேர்த்திடலாங்க. சேர்த்தி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கி கொடுக்கலாம். சீக்கிரம் சாஃப்டாகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு இதோடவே சேர்த்திடலேன். அதாவது இந்த குருமாக்கு தேவையான அளவு இப்போவே நான் சேர்த்திடுறேங்க. இப்போ இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. நான் ஃப்ளேமை மீடியமில் தான் வச்சுருக்கேன், ஹை பண்ண கிடையாது. இது போல் டிரான்ஸ்பரண்ட்டானால் போதும், ரொம்ப கருக்க விட்டுறக்கூடாது. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க இந்த பச்சை மிளகாய் இதோட சேர்த்திடலாங்க. அடுத்ததாக கருவேப்பிலையும் இதோடவே சேர்த்திடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாங்க. நல்லா அந்த பச்சை வாசம் எல்லாம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த தேங்காய் மசாலா விழுது இருக்கு இல்லைங்களா, அதை முதல்ல சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. இந்த பச்சை வாசம் எல்லாம் போகிற வரைக்கும் வதக்கி கொடுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. நல்லா ஒரு 2-3 நிமிஷம் போல் நல்லா இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலாவை வதக்கி கொடுக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் இது கூடவே சேர்த்திடலாங்க. இப்போது கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்திடலாங்க. ஒரு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். ரொம்ப அதிகமாக தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் இந்த குருமா. அப்போ தான் நமக்கு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்தியே நான் கலந்து விட்டுறலாங்க. நம்ம வெங்காயம் தாளிக்கும் போது கூட இந்த இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிறதா இருந்தால் வதக்கிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வேக விடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு. குருமா பார்த்தீங்கன்னா சூப்பராக மணம் வர அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது.
இது போல் பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கப்புறம் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா குக்காக இருக்கும் இந்த மசாலாவோட சேர்ந்து. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளியை சேர்க்கணுங்க. இந்த தக்காளி பார்த்திங்கன்னா ஓவராக குக்காகலாம் விடக்கூடாது. இப்போ இந்த தக்காளியை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். அப்போ தான் நமக்கு அந்த புளிப்பு தன்மையோட அந்த டேங்கி ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா வேக விடக்கூடாதுன்னு சொன்னோடனே சுத்தமாக வேக விடாமல்லாம் எடுத்துடாதீங்க. நமக்கு இந்த எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வர்ற மாதிரி வேக விடணும்னுலாம் சொல்லுவோம்ல, அது போல் இல்லைன்னு தான் நான் சொன்னேன். ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி தலையும் இதோடவே சேர்த்திடலாங்க. சேர்த்திட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இப்போ திரும்பவும் நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மட்டும் வேக விட்டு எடுத்துடலாங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பராக டேங்கியாக டேஸ்டியாக சூப்பரான தக்காளி குருமா சப்பாத்திக்கு ரெடி ஆயிடுச்சு. இது போல் சப்பாத்திக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எப்போவுமே நம்ம கார சட்னி, தேங்காய் சட்னி, குருமா, மசாலா இல்லாமல் இது போல் தக்காளி குருமாவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, டேஸ்டியான தக்காளி குருமா சப்பாத்திக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம செய்த இந்த தக்காளி குருமா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம குக் வித் சுஜியை சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.